வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது போட் பிராண்டில் இருந்து ஒரு டைப் சி யூஎஸ்பி ஹப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். பாக்ஸோட ஃப்ரண்ட்லேயே ப்ராடக்டோட இமேஜை போட்டிருக்காங்க அண்ட் ப்ராடக்டோட அவுட்புட் போர்ட்ஸை பற்றின டீட்டெயில்ஸையும் ஃப்ரண்ட்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட மாடல் நேம் பார்த்திங்கன்னா ஸ்விஃப்ட் லிங்க் 3-in-1 யூஎஸ்பி ஹப் தான். அண்ட் பாக்ஸோட சைடில் ப்ராடக்டோட அவுட்புட் இமேஜையும் அண்ட் பாட்டம் சைடு சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸோட பேக் சைட்லேயுமே ப்ராடக்டோட யூசபிலிட்டியை போட்டிருக்காங்க. அண்ட் இதோட மெட்டீரியல் பில்டை பார்த்தாலுமே நமக்கு டியூரபிளான மெட்டீரியல் தான், அதாவது அலுமினியம் அலாய் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 1 year ப்ராடக்ட்டுக்கான டொமஸ்டிக் வாரண்டியுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ப்ராடக்டோட மேனுஃபேக்சரர் டீட்டெயில்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட கலர் பார்த்திங்கன்னா சில்வர் கலர் தான், அதாவது அலுமினியம்னு வரும்போது நமக்கு சில்வர் கலர் தான் பார்க்கவும் கொஞ்சம் ரிச்சாக ப்ரீமியமாக இருக்கும். அண்ட் இதில் இந்த ஒரு கலர் மட்டும்தான் அவைலபிளும் இருக்குது. அண்ட் ப்ராடக்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னாலும் 3000 போட்டிருக்காங்க. பட் இதுவுமே நான் ஒரு சர்ப்ரைஸான ப்ரைஸில் தான் பை பண்ணியிருந்தேன். ஓகே, இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா ஒரு சேஃபாக தான் பேக் பண்ணியிருக்காங்க. அதாவது சுற்றி ஒரு ஃபோம் ஒன்று வச்சு அதுக்குள்ளே நம்ம யூஎஸ்பி ஹப்பை சேஃபாகவே வச்சுருக்காங்க. அண்ட் அதுக்குள்ளே நமக்கு ஒரு வாரண்ட்டி கார்டுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மெட்டீரியல் நல்ல ஒரு ப்ரீமியமான மெட்டீரியலாகவே இருக்குது. அண்ட் நல்ல ஒரு மேட் ஃபினிஷ்லேயுமே இருக்குது. மேக்ஸிமம் யூஎஸ்பி ஹப் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் தான் இருக்கும். கொஞ்சம் பெரிய பெரிய பிராண்ட்ஸ் மட்டும்தான் இந்த மாதிரி அலுமினியம் மெட்டல் ஃபினிஷில் கொடுப்பாங்க. அண்ட் அதோட மெட்டீரியலுமே நல்லா டியூரபிளாக இருக்கனால லைஃப் லாங் நமக்கு சப்போர்ட்டுமே நல்லாயிருக்கும். அண்ட் அதே மாதிரி இதில் கொடுத்துருக்க யூஎஸ்பி போர்ட்டுமே நமக்கு 3.0 போர்ட்டுன்றதுனால ரீட் பண்ணுறதுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். அண்ட் கேபிளோட லென்த்துமே ரொம்ப பெருசாக இல்லாமல் ஓரளவு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. பட் கேபிளோட திக்னஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இதோட மேல் சைடு பார்த்திங்கன்னா டைப் சி எக்ஸ்டென்ஷன் ஹப் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த டைப் சி போர்ட் வழியாக தான் நம்ம லேப்டாப்லேயோ இல்லை மொபைல்லையோ கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் அதிலேருந்து நமக்கு அவுட்புட் எடுக்கிறது வந்து ஒரு HDMI போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது அப் டு 4K வரைக்கும் நமக்கு சப்போர்ட் பண்ணும். அண்ட் ஒரு USB A டைப்பில் 3.0 அவுட்புட்டும் வர்ற மாதிரி ஒரு போர்ட் ஒன்று இருக்குது. அண்ட் இன்னொரு டைப் சி போர்ட்டுமே இருக்குது. அது நமக்கு அப் டு 100 watts வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் சப்போர்ட் பண்ணும். ஓகே, இப்போ இதை மொபைலில் கனெக்ட் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். டைப் சி இன்புட் போர்ட்டை கனெக்ட் பண்ணியாச்சு. தென் அவுட்புட் போர்ட்ஸில் USB போர்ட்டில் என்னோடய பென்ட்ரைவை கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த பென்ட்ரைவுமே USB 3.0 பென்ட்ரைவ் தான். ஸோ ரீட் பண்ணுறதுமே ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். அதே மாதிரி USB போர்ட்டில் இன்சர்ட் பண்ணதுமே கார்டும் ரீட் ஆகிட்டு USB போர்ட்டில் மட்டும்தான் ஸ்டோரேஜ் டிவைஸை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. டைப் சி போர்ட் ஒன்லி சார்ஜிங்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. தென் HDMIயில் கனெக்ட் பண்ணி நம்ம நார்மலாக டிஸ்பிளே மிரர் கூட பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த ப்ராடக்டோட ரிவ்யூ. இதை ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு ஃப்ளாஷ் சைடில் வெறும் 350 ப்ரைஸில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பட் இதோட நார்மல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 800 to 900 வரைக்கும் இருக்கும். சேம் டைம் நிறைய பிராண்ட்ஸ்லேயுமே இதே மாதிரி அவைலபிள் இருக்குது. பட் அதோட ப்ரைஸுமே மேக்ஸிமம் ஒரு 500 or 400 மாதிரி இருக்கும். பட் இது நான் அந்த ஃப்ளாஷ் சேலில் வாங்கியிருந்தது ஒருத்தா தான் இருந்துச்சு. ஸோ அதோட ரிவ்யூ தான் இது. ப்ராடக்டோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.